வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 3வது நாளோட கேமு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூரில் வந்து ஒரு 50 நாள் ஜொமேட்டோ, 50 நாள் ஸ்விக்கி ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், ப்ளஸ் தமிழ்நாடு பெஸ்ட்டா இல்லை பெங்களூர் பெஸ்ட்டா இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ பெஸ்ட்டா அப்படின்னு கம்பாரிசன் பண்ணலான்னு ரெடியாக இருக்கிறேன். சரி, அப்படியே காலையில் கிளம்பிட்டு அப்படியே பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே இறங்க அடிச்சாச்சு. ஆர்டர் எடுக்க போயாச்சு. ஆர்டர் நல்லபடியாக போட்டிருந்தான். போனோடனே ரெடியாகவே இருந்துச்சு. அதை போய் பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி சண்டேனால நல்லா ஏர்னிங்ஸ் தருவான்னு பார்த்தேன். அந்தளவுக்கு சிறப்பாகவே இல்லை. சரி, ஓகேன்ட்டு அடுத்ததுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அந்த ஆர்டரையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ரெஸ்டாரண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சில ரெஸ்டாரண்ட்டு உள்ளவே அலோவ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா பேக் சைட்லேயே ஃபுட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேயே வாங்கிட்டு அப்படியே இப்போ ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பி போயாச்சு. அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாகவே ஆர்டர் போட்டுருந்தாங்க. 12 மணிக்கு மேலே ஏர்னிங்ஸு ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி சண்டேனால நல்லா பூஸ்டப்பாக தருவான்னு பார்த்தேன். அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா சென்னையிலேயே அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலேஜ் பசங்க, அந்த பார்ட் டைம் ஜாப்காரங்க எல்லாமே சண்டே வந்து குமிஞ்சிருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தா செம்ம கூட்டம். சரி, ஆர்டர் ரெடின்னு வந்துருந்துச்சு. போயிட்டு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சண்டே நேரத்தில் 3/4 மணி நேரம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வெயிட்டிங் டைமுக்கு கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போது அமௌண்ட்டு போகிறேன்ட்டாங்க. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை. அப்புறம் 2 பன்னு வாங்கி சாப்பிட்டு அப்படியே முடிச்சாச்சு. சரி, ஏன்னா 3 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பாடும் கிடைக்காதுடா சாமின்ட்டு, ஏன்னா போகிற இடத்துல ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். அதனால் சரி 2 பன்னு வாங்கி சாப்பிட்ருவோன்ட்டு சாப்பிட்டு ஒரு பன்னு சாப்பிட்டு அப்புறம் இன்னொரு பன்னை எடுத்துகிட்டு போயாச்சு. என்ன இங்கே பன்னு என்ன இதாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஹார்டாக இருக்குது. அப்புறமேலுக்கு சரி வேறு பன்னு வாங்கிட்டு போகலான்னு வேறு பன்னு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து ஆர்டர் ஒன் பை ஒன்னாகவே எடுத்துக்கிறது தான். இந்த ஏரியா பார்த்தா அப்படியே டி நகர் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி, ஓகே, பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஈவினிங் நேரத்தில் ஒரு 6 to 7 மணி கிட்டத்தில் போயிருந்தேன். போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டிருந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நல்லதுன்ட்டு பக்கத்துலேயே வந்து மசாலா பூரி ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். மசாலா பூரின்ட்டு போட்டிருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் என்னென்னா கடலப்பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு சாப்பிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சு சாப்பிடல. அதனால் பன்னை சாப்பிட்டேன். இதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பிட்டேன். அந்த ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட் ஆர்டர் வந்து ஐடிசி அதில் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டரும் போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வர்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு. வந்து அப்படியே டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னையோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2171 தான் ஏர்னிங்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. 29 ஆர்டரு. சரி, ஓகே. என்ன ஆன்லைன் டிப்ஸ் இல்லை. அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ் 440 அது கழிச்சது போக நமக்கு கை கிடச்சது 1731. ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம்னா 2க்கு 5 தான் தருவேன். இது 13 மணி நேரம் வேலை செஞ்சோம். ஓகே, பார்க்கலாம். டைம் ஈஸ் ஈக்குவல் டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க்.